வணக்கம் பிள்ளைகள். இன்று நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். தரம் 5 சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் விஞ்ஞான ரீதியான பிரவேசத்திற்குள் செல்வோம். வீட்டுத் தோட்டம் எனும் கருப்பொருளினூடாக திட்டமிட்ட வீட்டுத் தோட்டத்தில் இருந்து அன்றாடம் தமக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து கொள்வதில் பங்களிப்பு செய்வார் எனும் தேர்ச்சியின் ஊடாக வீட்டுத் தோட்ட செய்கையுடன் தொடர்பான அடிப்படையான விடயங்கள் தொடர்பாக விளக்கத்துடன் பாடசாலை தோட்டத்தில் பயிற்சிய கருமங்களில் ஈடுபடுவார் எனும் கற்றற்பேரின் ஊடாக செயற்பாடுகளில் ஈடுபடுவோம். பிள்ளைகளே, நாங்கள் இனி செயற்பாட்டுக்கு செல்வோம். யாதேனும் ஒன்றுக்காக பயன்படுத்திய பொருளை பயிற்சிகையில் சாடிகளாக பயன்படுத்தல். தேவையான பொருட்கள்: பொலித்தீன் உறை, கடித்தொதுக்கிய பிளாஸ்டிக் போத்தல். இதை மேற்பகுதியை வெட்டி எடுத்து கீழ்ப்பகுதியில் செம்மண். நாற்றுக்கள். பிள்ளைகளே, இச்செயற்பாட்டின் நோக்கம் கடித்தொதுக்கும் பொருட்களை கொண்டு பயிற்சிகைக்கு பொருத்தமான சாடிகள் ஆக்குதல். பிள்ளைகளே, இப்பொழுது இச்செயற்பாட்டுக்குரிய செயலொழுங்கை பார்ப்போம். மீள் பயன்பாட்டுக்குரிய பொருட்களை இனங்காணல், வளமான மண்ணை இடுதல், அதனுள் சில நாற்றுக்களை நடுதல். இச்செயற்பாடு தொடர்பான அவதானத்தை பார்ப்போம். அவதானம்: நடுகை செய்யப்பட்ட நாற்றுக்கள் நன்றாக வளர்ந்ததுடன் சூழலுக்கும் அழகை கொடுத்தது. இவ்வாறாக வீட்டில் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்ட மிளகாய் செடி ஒன்று சூரிய ஒளியை நோக்கி அழகாக வளர்ந்து காட்சியளிக்கும். பிள்ளைகளே, இவ்வாறான கடித்தொதுக்கும் பொருட்களை கொண்டு பயிற்சிகைக்கு பொருத்தமான சாடிகளை அமைக்க முடியும். பிள்ளைகளே, இவ்வாறான செயற்பாட்டை நீங்கள் வீடுகளில் செய்வதனால் உங்கள் வீட்டுச் சூழலையும் அழகுபடுத்தலாம், உங்களுக்கு தேவையான பயன்களையும் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.